நம்ம தென்காசில இருந்து தென்காசி முடிவுல பாத்தீங்கன்னா தமிழக எல்லை வந்துரும். அடுத்தது கேரளா. புளியரை செக் போஸ்ட் இருக்கு. அந்த புளியரை செக் போஸ்ட்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன ஒரு போலீஸ்காரர் அங்க டியூட்டில இருந்திருக்காரு. அவர் பேரை கூட சொல்றேன், முத்துக்குமார். அந்த போலீஸ்காரர் என்னையா பாவம் செஞ்சாரு? நீங்க பாட்டும் அரசாங்கத்துல உயர் பதவியில மந்திரியா இருக்கிறவங்க விடிய 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 40 டன்னு 60 டன்னு கல்ல கடத்தி கொண்டு போறீங்க. ஜல்லிய கேரளாவுக்கு போகுது. அத அந்த பையன் உண்மையான ஒரு போலீஸ்காரரு காக்கி சட்டை போட்ட பையன் அதை தடுத்து நிறுத்திட்டாரியா. நிறுத்தினோன்னு என்ன ஆகுது? அந்த போலீஸ்காரர புடிச்சு, நீ மந்திரி மறைஞ்சிருக்காரு, எந்த மந்திரின்னு கூட எனக்கு தெரியும், இப்ப சீட்டு இல்ல. அதனால அவர் என்ன பண்றாரு? ஆளை வச்சு மிரட்டுறாரு போலீஸ்காரரை. ஒரு அரசாங்க உத்தியோகத்துல உண்மையா வேலை பார்க்கிற ஒரு போலீஸ்காரரு, அவருக்கு இருக்கிறது ஆட்சியை நடத்துற உங்களுக்கு இல்ல, அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் கொள்ள போகுது. அதை தடுத்து ஒரு போலீஸ்கார பையன் நிறுத்தினா அந்த பையன் மேல 2 வருஷமா கேஸ போட்டு அந்த பையனுக்கு என்ன பண்றாங்க? தொந்தரவு மேல தொந்தரவு கொடுக்கறாங்க. இந்த விழா போகுது லாரி பாருங்க, எத்தனை லாரி வருஷம் கட்டி போகுது பாருங்க. அப்போ இவங்களுக்கு சரியான பாடத்தை போட்டணும்னா தென்னைமர சின்னத்துக்கு வாக்களிச்சாதான் அரசாங்க பணம் அரசாங்கத்துக்கு வரும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இது இப்ப என்னன்னா, அந்த பையனோட நிலைமை ரொம்ப மோசம். அந்த பையனை பிளாக் லிஸ்ட் பண்ணி அவன் மேல கேஸ் போட்டு அந்த பையனை உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். எப்போதுமே அம்மாவா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பிடிச்சா பையனுக்கு அவார்டு கொடுத்திருப்பாங்க. ஆனா திமுக காரவங்க என்ன பண்றீங்க? அந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற ஒரு போலீஸ்காரர உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பொம்பளை தானேன்னு. பொம்பளை பத்தி இனிமேதான் தெரியும். அரசாங்கத்துக்கு வர்ற பணத்தை ஒத்த பைசாவை நான் விட மாட்டேன் எங்கேயும்.